ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறோம். ரூமில் உள்ள எல்லாரும் கிளம்பி பை ஜாவ். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். 12 குட் மார்னிங். காலையிலேருந்து பிளான் போட்டு இப்போ தான் கிளம்பி வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு சிட்டி சென்டர் அப்படின்ட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அது கொய்த்தில் என் ஏரியாவுக்கும் பக்கத்தில் இருக்குது. சிலேல் அப்படி சொல்கிறாங்க. நான் போனதில்லை, ஃபஸ்ட்டு டைமாக போகிறேன். எல்லோரும் திடீர்னு ஒரு பிளான் போட்டோம். அது காலைல ஒரு 8 மணிக்கு போகலான் இருந்தோம். அப்புறம் ஒரு 10 மணி ஆச்சு, 10-12 ஆச்சு. திடீர்னு ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. அப்புறம் இப்போ தான் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி போகிறோம். இங்கேருந்து டாக்ஸி தான், பஸ்ஸு கிடையாது. ஸோ டாக்ஸி சொல்லிட்டோம். இந்த டாக்ஸியில் போயிட்டு அந்த சுல்தான் சென்டர் எப்படி இருக்கும்? சுல்தான் சென்டரா சிட்டி சென்டர்? சிட்டி சென்டர் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணுறாரு இவரும் அல்முலாவில் தான் ஒர்க் பண்ணுறாரு. எல்லாரும் ஒரே ரூமில் தான் இருக்கும். எல்லாரும் தான் கிளம்பி திடீர்னு பிளான் போட்டு போகிறோம். இவர் வந்து கர்நாடகா, பெங்களூர், உடுப்பி குந்தாபுரம் அப்படி ஊர் இருக்கு போல. அங்கே தான் இவர். எல்லாரும் தான் போகிறோம். வண்டி வரட்டும் அதுக்காக வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். வெயிலெலாம் அவ்வளோலாம் தெரியல, நல்லா கூலிங்காக இருக்குது. லைட்டாக கூலிங்கு இருந்தாலும் வெயில் அந்த சூடு இருக்குது. நைட்லலாம் நல்லா கூலிங்காக இருக்குது. கொய்த்தில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குது கூலிங்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சிட்டி சென்டர் போயிருக்கீங்களா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் சிட்டி சென்டர். வந்துட்டோம். செம பெரிய பில்டிங்காக இருக்குது. உள்ளே என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரில. எல்லாருமே ஃபஸ்ட்டு டைமாக போகிறோம். நல்லா இருக்குது இடம். நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். ஒரு என் ஏரியாவிலேருந்து ஒரு 20 நிமிஷம்லாம் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே கொண்டு வந்து விட்டாங்க. கேட்டு 214 நிறையா இருக்குது. ஏதாச்சும் ஒரு கேட்டில் உள்ளே போவோம். இங்கே வேறு 900 ஃபில்ஸ்னு வேறு இதை ஆஃபர் போட்டிருக்காங்க. போ பாருங்க, நாங்கள் சும்மா தான் வந்தோம். பட் ஆனால் இங்கே 900 ஃபில்ஸுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இது 900 ஃபில்ஸு கிட்ஸுக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய திங்ஸு இது ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஆஃபரில் இருக்குது. இதை சுற்றி பார்க்க கண்டிப்பாக எப்படியும் ஒரு ½ டே தேவைப்படும். நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். கொய்த்தை சுற்றி பார்க்கவே உங்களுக்கு வந்து அரை நாள் தான் ஆகும். இதை சுற்றி பார்க்க உங்களுக்கு அரை நாள் ஆகுதா அப்படின்னு நம்மள்கிட்ட திருப்பிட்டு கேட்பாங்க. பாருங்க, என் பையனுக்கு வாங்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் இப்போ கொடுத்தனா உடச்சிருவான். இதோட கொஞ்சம் பெரிய பையனாக போயிட்டான். இந்த காரு ஒரு தினாருங்க. அநேகமாக பாக்ஸோடைய ஆள் ஒரு காரான்னு தெரில. இது நிறையா இருக்குது. இது ஒரு ஃபயர் சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க வண்டிலாம். இதில் ஏதோ பேட்டரிலாம் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. டோர்லாம் ஓப்பன் ஆகுது. फायर क्या है? नेक पेन का मसाजर है. चाहिए எல்லாமே இருக்குது. என்னென்னவோ இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. ஸோ நான் ட்ரெஸ் செக்ஷன் போகிறேன். பாருங்க, இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான். கோட்டு சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு பயங்கரமாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வரேன் அந்த இடத்துக்கு. உண்மையாக நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஐடியாவில் வரல. ஸோ ஆனால் இங்கே வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பர்ச்சேஸ் ஃபுல்லாக இங்கேயே முடிச்சிடலான்னு போல இருக்குது. இது பாருங்க, சின்ன வேக்யூம் கிளீனர். ஸோ இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா குட்டி வேக்யூம் கிளீனருங்க. இது வந்து ஒரு தினாரு. பரவாயில்லைங்க, பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இது 1 KD கிட்டார்.
இந்த இடத்துல வந்து சென்டரில் அப்படியே இது போட்டிருக்காங்க. அது அப்படியே ஒரு தினார் ஆஃபர் எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. அது என்ன ப்ரோ ஸ்டூல்? அது 900 ஃபில்ஸ் ஒரு தினார். என்ன இவ்வளோ இருக்கு? அச்சே பங்கமாக இருக்கு ஆஃபரு. ஆனால் எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது தெரியல. நான் சும்மா கொஞ்சம் இப்போயே நம்ம வாங்கி போட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரில. நிறைய இருக்குது இந்த ரோ. அப்படியே ஃபுல்லாக ஆஃபர் தான். 1 தினார், 1.5 தினார். அப்புறம் இந்த பக்கம் வேறு இருக்குங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படிங்க சுற்றி காட்டலாம்? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். காட்டணும்ல, அதுக்கு தான் நான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மிக்ஸி இருக்கும்ல, டேரெக்டாக அரைப்போமே. இது 1 kg. இதில் வந்து எத்தனை பிளேடு? நிறைய பிளேடு வச்சுருக்குது. அப்புறம் வந்தோன்னா அப்படியே இந்த பக்கம் ஒரு மிக்ஸி இருக்குது. இது இப்படி இறக்கிறது. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு இது அப்படியே 1 தினார். ஐயோயோயோ, கொய்த்தில் இருக்கிற நீங்கள் வாங்க. சிட்டி சென்டர் லொக்கேஷன் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு போகிறீங்கன்னா இது எப்போ வரைக்கும் ஆஃபர் போடுறாங்கன்னு நான் வேணால் கேட்டுட்டு வீடியோ ஃபைனலில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே 900 ஃபில்ஸ், அதாவது 1 தினாருக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த இதுன்னு கிடையாது. அது இல்லாமல் மற்றபடி எது வாங்குறதா இருந்தாலுமே வாங்கிக்கலாம். கிட்ஸுக்கு நிறையா இருக்குது பர்ச்சேஸ் பண்ண, ஊருக்கு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. இது பாருங்க, அழகழகாக இருக்குங்க. எனக்கு இங்கே இந்த இடத்த விட்டு நவுந்து போகிறதுக்கு மனசு வரல ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது எல்லாமே சைக்கிள். கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு வந்து சைக்கிள் இங்கேயே இருக்குங்க. இவ்வளோ வெரைட்டிலாம் இங்கே வாங்க முடியும். இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே உள்ளவங்க இங்கே தானே வாங்குவாங்க. அதுதான் இது. ஊருக்கு போகிறவங்க இங்கேருந்து வாங்கி கார்கோ போட்டு விடலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வாங்கினது எல்லாத்தையும் பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பர்ஃப்யூம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறேன். உள்ளே நான் அவ்வளோ வச்சுக்கிறாங்கங்க. இந்த ரோவில் போகிறேன் பாருங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது. பெயின், அதாவது கால் வலி, கை வலி, அந்த பேண்டு இண்டு, ஐயோ என்னென்னமோ இருக்குங்க. சுற்றலாம் வந்தா. எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா இந்த செக்ஷன், அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள், இந்த ஷோகேஸ்லாம் வைப்போமே அந்த மாதிரியான பொருள் இதெல்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது இதுதான். இது அப்படியே பில்லை போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பர்ஃப்யூம் ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போக போகிறோம். இதை பில் போடுற இடத்த தான் நான் ரொம்ப நேரமாக சுற்றி தேடுறேன். அது எங்கே இருக்குன்னு தெரில. हाँ भाई क्या फ़ोन है? 204 14 200. இது உள்ளேயே எக்ஸைட் இருக்கு. வா, எக்ஸைட்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர் அமேசான் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது. பட் ஆனால் நம்ம அமேசான் ஃபுல்லாக ஆன்லைன் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே ஆஃப்லைன்லேயுமே கிடைக்கும். நல்லாயிருக்கு. இதுதான் இங்கே இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது மேக்ஸிமம். சூப்பராக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரு இடத்துக்கு பர்ச்சேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கேயே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இங்கே திங்ஸு இருக்குது, வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு போயிட வேண்டியதான். இதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் எல்லாம் நமக்கு தான் கோளாறு. வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் கேமரா, மொபைலு, டெமோ எல்லாம் இங்கேயே இருக்குது. இங்கே வீட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லைங்க, ஃபுட்டுமே நிறைய ஆஃபர் 1 தினாருக்கு. இப்போ தான் இந்த லைனுக்கே நான் வரேன். சாக்லேட்டு, ஃபுட்ஸு. இங்கே பாருங்கள், இந்த டைரி மில்க்கு 1 kg 2 பீஸ் 1 kg அங்க. இந்த டைரி மில்க்கு எல்லாமே இது அப்படியே 1 kg இது 1 kg. இந்த மந்த்தில் ஊருக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி தான் இருக்கும். இதே 7ஆம் மாதம் முடியுது, இன்னும் 7 மாதம் இருக்குங்க. இது அப்புறமா இந்த பக்கம் வந்தோன்னா நட்ஸு, ஃபுட்டு தான் சொன்னேன். ஃபுட்டுலாம் செம்ம ஆஃபர் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இந்த சாக்லேட் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. 3 kg எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஏன்னா நான் 4 kg பார்த்தேன் இடையில. வாவ். ஸோ ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம்.
நிறைய ஆஃபர் இருக்குது. நான் போய் பில் போடலான்னு போனேன். அப்புறமா பில் போடுற இடத்துக்கு தான் அந்த ஃபுட் கவுண்டர் இருக்கனால இதை சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஜூஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம். भाई आ जाओ, ये चाहिए, ये ले ली, अच्छा ये चाहिए, जाओ. ஃபைனலாக ஒரு வழியாக ஜூஸ் எடுத்துட்டோம். செம்ம சளியாக இருக்குது. சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க. குடிக்கணுமா? கொஞ்சம் குடிச்சிக்க வேண்டியதான். வாங்க, இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே ஆஃபரில் இருக்குது. அது ஆக்சுவலாக எத்தனாம் தேதி ப்ரோ சொன்னீங்க ஆஃபர் இருக்குது? ஜனவரி 23 வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குதான். பேலன்ஸ் இன்னும் எப்படியும் இன்றைக்கி தேதி 13, பாக்கி இன்னும் 10 நாளைக்கு மேலே ஆஃபர் இருக்குது. ஸோ ஊருக்கு போகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு பே பண்ணுறதுக்கு 23 கவுண்டர் இருக்குது. அதில் 3 கவுண்டரில் தான் ஆள் இருக்குது, பாக்கி எதுலேயும் ஆள் இல்லை. அப்புறம் ஏன்டா முட்டு கவுண்டரு? இந்த பில் போடுறதுக்கு அலையிறம் பாருங்க, அவ்வளோ நேரமாக. ஃப்ரீயாக இருக்கா? கண்டுபிடிச்சாச்சு பில் போடுற இடத்த. 4ஆம் நம்பர் கேட்டில் உள்ளே போனோம், அங்கே இருக்கிறது. வெளியே வர்றது 2ஆம் நம்பர் கேட்டில். செம பெரிய இடம். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த 23ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. வாங்குறத வாங்கலாம். சிட்டி சென்டர் இதுக்கு நேமு. இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். எனக்கு ஈவினிங் டியூட்டி இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். பை பை, see you.